பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இங்கே பாருங்கள், ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். உலகம் முழுவதும் ஒரு மனுஷன் ஆதாயப்படுத்தி கொண்டால் எப்படி ஆதாயப்படுத்தணும்? தன் உயிரை பணையம் வச்சு ஒரு காரியத்தை செய்வாங்க. நீ நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க, பேப்பரில் பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் கொலை பண்ணுவது ஒரு பணத்துக்காக, ஆசை சேர்ப்பதுக்காக, ஒரு உயிரை கொள்வது. எத்தனையோ இடங்களில் பேப்பர் டிவியில் நம்ம பார்க்குறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, எதற்காக? ஆசை சேர்ப்பதற்காக. ஒரு பிஸ்னஸில் ஒருத்தர் போட்டா போட்டியாக இருக்கும். ஒருவருக்கு ஒரு பிரச்சனை வரும், போராட்டம் வரும். அந்த போராட்டத்தில் அநேக போராட்டம் மீண்டு வந்தால் தான் அந்த பணம் நம்ம கைக்கு வரும் இல்லையா? அதுமாரி அநேக காரியத்தில் ஈடுபட்டு கொண்டு ஆஸ்தியை சேர்க்கிறார்கள். ஆஸ்தி சேர்த்து ஆத்மாவை அழிக்கிறார்கள். அந்த நிம்மதியாக சாப்பிட்டு உட்கார முடியாது. போதும் என்ற மனமே யாருக்கும் இருக்காது. யாருக்குமே யாருக்குமே போதும் என்ற மனசு வராதுங்க. போதும் என்பது ஒன்று தாங்க. ஏன்னு கேட்டால், நம்ம சாப்பாடு திருப்தியாக சாப்பிட்டோம்னா அதுக்கு மேலே எல்லாம் பிரியாணியே கொடுத்தா கூட நம்ம வயிறு ஏற்றுக்காது இல்லையா? அது மட்டும்தான் போதும்னு சொல்ல முடியும். ட்ரெஸ் எடுத்தால் இன்னொரு ட்ரெஸ்ஸே வாங்கலாம். ஆனால் என்ன ஒரு பொருள் வாங்கினா இன்னொன்று வாங்கலாம். இன்னொன்று மேலே ஆசை எல்லாருக்கும் உண்டு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆண்டவருக்கு என்ன சொல்கிறேன்னா, உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தி கொண்டால் உன் ஆத்மா அழிஞ்சு போனால் அதுக்கு லாபம் என்னன்னு கேட்குறாரு. அப்படின்னு சொன்னால், எப்படி சம்பாதிக்க வேண்டும், எதை பதப்படுத்த வேண்டும் என்று முதல் புரிந்து கொள்ளுங்கள். நம்ம ஆத்மா அழிஞ்சு போகிற அளவுக்கு அந்த பணத்தை சம்பாதிக்க வேண்டிய வேலையே கிடையாது. உயிரை பணையம் வச்சு ஆத்மாவை அழித்து சம்பாதிக்காத. அழிஞ்சு போகிற ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கிறபடியாக நீ சம்பாதிக்கலாம். உன் ஆத்மாவை அழிக்கிறதுக்கு எதுக்கு சம்பாதிக்கிற? அந்த இடத்துல கொண்டு இந்த உயிரை கொடுத்து அந்த காசு நம்ம வீட்டுக்கு வரணும்னா உயிரை பணையம் வச்சு அந்த வேலை செய்கிறாங்க. அப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபடாதீங்க. ஆத்மாவை வைத்து கொள்ளாதீங்க. போதும் என்று மூடு வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். காட் பிளஸ்.